என் பேரனுக்கு தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேங்க. ஒவ்வொரு வீட்டில் 5 பேர் இருந்தோன்னா 5 பேர்த்துக்கு 5 வகையான தோசைங்க. எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு கல் தோசை தான் வேணும்பாங்க. ஒரு கரண்டி மாவு ஊற்றி அவங்க அம்மா சுட்டு தர்ற மாதிரி எனக்கு கல் தோசை தான் வேணும்பாங்க. என் பையன் நைஸாக ஊற்றி அதில் ஒரு முட்டை போட்டு பெப்பர் பவுடரும் உப்பும் போட்டு அப்படி எடுத்து கொடுக்கணும்பா. என் மருமகளுக்கும் என் மகளுக்கும் அப்படி நைஸாக ஊற்றி நல்லா நெய் சுற்றி ரவுண்டாக ஊற்றி நெய் தோசை மாதிரி வேணும்பாங்க. 4 பேருக்கு 4 விதமாக சுட வேண்டி இருக்குங்க. ஆக நமக்கு பாருங்கள், நம்ம அவங்களுக்கெல்லாம் சுட்டு கொடுத்துட்டு நம்ம அறக்க பறக்க எந்த கைக்கு எந்த வடிவமாக வருதோ அதான் நமக்கு தோசைங்க. நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்னு ஈஸியாக சொல்லிடுறாங்க, வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு தோசையிலே எவ்வளோ பக்குவமாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டியிருப்பாருங்க. எங்கள் வீட்டில் தான் இப்படியாங்க. உங்கள் வீட்டில் இதே மாதிரி தானே பிள்ளைங்க பண்ணுவாங்கங்க? கமெண்டில் சொல்லுங்கங்க. நன்றி.